நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கிறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாட்டி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சரியான ஒரு சீனியர் அட்வொகேட் இல்லாதனால இவங்களுக்கு தெரியாமலேயே கோர்ட்ல ஒரு ஆர்டரையும் வாங்கி அதை இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இமிடியட்டா பண்றாங்க. ஏன் இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றோம்? இங்க இருக்கவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைனல் ஆர்டர் வாங்குற வரைக்குமே ஜுடிஷியலா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ஏன் ஹைகோர்ட்ல தான் ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தவனே ஏன் இடிக்கணுங்கிறது ஒரு ஒரு ஹியூமானிட்டி கிரவுண்ட் கிடையாதா? ஒரு மனித தன்மை அற்ற செயலா தான் திமுகவுடைய அரசு நீங்க செயல்பட்டு இருக்கு. ஏன் அதை செயல்படணும்? அவங்களுக்கு ஏன் அடுத்த அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ரிட் அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? அங்க முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் போடாதா? ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல் கேஸ்ல ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் ரெமெடி ஆற வரைக்கும் அவருக்கான எல்லா விதமான ஒரு லீகல் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு அப்பீல் போறதுக்கும் அது வரைக்கும் வீடை இடிக்காம ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு இன்னும் முடிவெடுக்கல? அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் இது கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன்னா இந்த பட்டா பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது. வில்லிவாக்கம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வீட்டுல இந்த பட்டா பிரச்சனையை ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்க எம்எல்ஏவும் சரி இங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி ஒட்டுமொத்த சென்னைக்கு அவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா, தமிழகத்துல இருக்க முக்கியமான சிட்டியில இருக்கவங்க எல்லாரும்னா சென்னை இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இடம்பெயர்ந்து அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும் மிகப்பெரிய வாக்குறுதி திமுகவுடைய முதலமைச்சர் சென்னையோட பிரச்சாரத்துல மூளைக்கு சொன்னார். அப்ப வட சென்னையில அது முக்கியமா இன்னைக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கையே இன்னும் முதலமைச்சர் வெளியே வரல. அந்த அளவுக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னா திருப்புகழ் கமிட்டியோட நீர்நிலையை பத்தி ரிசர்ச் வெள்ளம் வந்தாலே திருப்புகழ் கமிட்டி போட்டாங்க. ஏன் இன்னி வரைக்கும் வெளியே வரல? ஏன்னா அவரு எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்னு பாரு ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா திமுக பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்கவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க எல்லாமே என்க்ரோச்ல இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் நீர்நிலைகளை என்க்ரோச் பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கும் முக்கியமா சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளும் உடைச்சு இடிச்சு அது உயர் நீதிமன்றத்துடைய பெயரால ஒரு ஆர்டர் வாங்கி அவங்களால கோர்ட்லயும் போக முடியாது, சண்டையும் போட முடியாது. அப்படி ஒரு அநியாயத்தை எப்பயுமே ஒரு நீதித்துறையை வச்சுக்கிட்டு அவங்க திமுக இந்த விளிம்பு நிலை மக்களோட வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல பட்டா கொடுத்துருக்காங்க, பக்கத்து தெருவுல இடிக்கிறாங்க. அதுல என்ன நியாயம்? ஒரு தெருவுக்கு பக்கத்து ஒரு தெருவுல ஒரு 2 வீடு இருக்கு, 3வது வீடுக்கு வீடு இடிக்கிறாங்க. அப்ப ஒரு தெருவுல 4 வீடுக்கு பட்டா இருக்கு, அதுக்கு அடுத்த வீட்டுல இடிக்கிறாங்க. அப்ப என்ன விதமான சட்டம்? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்க மக்களுக்கு இமீடியட்டா சீனியர் அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் பண்ணி கோர்ட்ல ஃபைட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் காவல்துறை இந்த கோர்ட்ல ஜுடிஷியல்ல அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ மாநகராட்சியோடைய மேயர் மாநகராட்சி கிட்ட நான் கோரிக்கை என்ன விடுக்கிறேன்னா, மேயர் மேடம் என்ன விடுக்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் போய் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நீதித்துறையில அவங்கள ஃபைட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்கள வன்முறை பேராலையும் போலீஸ் துறையை வச்சியும் அவங்கள ப்ரெஷர் பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சு அவங்க கண்ணு முன்னாடி வீடை இடிக்க கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம், கடுமையா சொல்றோம். ஆல்ரெடி இடிச்ச வீடுங்களுக்கு கவர்மெண்டே வீடு கட்டி கொடுத்து இங்க இருக்கும் எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இனிமேட்டு இந்த மக்களை காவல்துறையோ இல்ல திமுகவுடைய குண்டர்கள் இவங்களை மிரட்டினாங்கன்னா தமிழக வெற்றிகளும் அறவழியில் இதே இடத்துல ஒரு 5000 பேர் வச்சு இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு கைதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.